ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாமும் ஸ்ரீமத் பாகவதத்தின் நாள் 7ல் நாம் இருக்கோங்க. நாம் கடைசியாக என்ன சரித்திரம் பார்த்தோம் அப்படின்னா, நாரத மகரிஷியும் வியாச மகரிஷியும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றத தான் பார்த்தோம் இல்லைங்களா. நாரத மகரிஷி தான் எவ்வாறு இவ்வளவு பெரிய பேரு பெற்றேன் அப்படின்ற தன்னுடைய சுய சரித்திரத்தை வியாசர்கிட்ட எடுத்து கூறினார் அப்படின்றத பார்த்தோம். அப்போது பகவானை பற்றி பேசக்கூடிய சத் சங்கங்களில் இருந்தால், பாகவத உத்தமர்களுடைய உறுதுணை இருந்தால் நிச்சயமாக பகவானே நம்மை அடைவார். அப்போது பகவானை பற்றி பேசுறதுக்காக நீங்கள் ஒரு கதை எழுதுங்க அப்படின்னு தான் நாரதர் தூண்டி விடுறாரு வியாசரை. ஸோ அந்த தூண்டுதலின் பேரில் தான் வியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதியிருக்கிறாரு. ஸோ அப்போ இது எழுதப்பட்டதே எதுக்கு? பக்தர்கள் எல்லோரும் ஒன்று சேரணும், கண்ணனுடைய பெருமைகளை ஒருத்தருக்கொருத்தர் பேசி தங்களுடைய பக்தியை வளர்த்துக்கிட்டு பகவான் திருவடியை அடையணும் அப்படின்றது தான். அப்போது பாகவதத்தினுடைய உயர்ந்த லட்சியம் என்னன்றதும் நமக்கு இதிலிருந்து புரியுது இல்லைங்களா. ஸோ இந்த விஷயத்தை யார் சூத பௌராணிகர்ன்ற முனிவர் தான் மற்ற முனிவர்கள் சௌனகர் முதலான மற்ற முனிவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த கதையை அப்படின்றத பார்த்தோம். இப்போது நாம் ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் ஸ்கந்தத்தில் இருக்கோம். இந்த ஸ்கந்தம் ஆரம்பித்ததே முனிவர்களுடைய கேள்வியோடு தான் ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போது அந்த கேள்விகளுக்கு விடையளிக்கிறதுக்கு முன்னாடி வியாசர் எந்த சூழ்நிலையில் எந்த மனநிலையில் இந்த பாகவதத்தை எழுதினார் அப்படின்ற அந்த விளக்கத்தை தான் முதல்ல சூத பௌராணிகர் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ கதை பகுதி ஆரம்பிக்க போகுது. இப்போது நாம் எந்த ஒரு கதையை ஆரம்பித்தாலும் முந்தின பகுதியில் நாம் என்ன பேசணும் அப்படின்றத பற்றி லைட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அன்னைக்குரிய கதையை பேசுகிறது வழக்கம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் வியாசர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ஆரம்பித்தாலும் இது மகாபாரதத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்குது இல்லையா. அதனால் மகாபாரதத்தினுடைய கடைசி பகுதி அந்த பகுதியை விளக்கி அப்படியே இந்த பாகவதத்தை கோர்த்திருக்கிறாரு. அப்போ முதல் ஸ்கந்தத்தில் மகாபாரதத்தினுடைய இறுதி காட்சிகள் முழுக்கவே விவரிக்கப்பட்டிருக்கு. நாமும் இதுவரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் அப்படின்னு பார்த்தா, பாகவதத்தின் பெருமை பார்த்துருக்கோம், வியாச மகரிஷி சுக மகரிஷியுடைய பெருமையை பார்த்துருக்கோம், கிருஷ்ணருடைய பெருமையை பார்த்துருக்கோம், நாரதருடைய பெருமையை பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்படி எல்லாருடைய பெருமையும் பார்த்தாச்சே, இன்னும் யாராவது விட்டு போயிடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க, பர்ஷித் மகாராஜன் விட்டு போயிட்டாரு. அவரை பற்றி சொன்னாதான் இந்த பெருமைகள் கூறிய லிஸ்ட்டு பர்ஃபெக்டாக முடியும். ஏன்னா அவரால் தானே ஸ்ரீமத் பாகவதம் இவ்வளோ தூரம் பாப்புலர் ஆக்கப்பட்டிருக்கு. அட என்னங்க நீங்கள், சுகமகரிஷியால் தான் இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடிக்கும் பர்ஷித் மகாராஜனாலன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா ஆமாங்க, காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டால் மகரிஷிகள் எல்லாருமே எல்லாத்தையும் அறிஞ்சவங்க தான். ஆனால் அவங்களா எதையும் சொல்லிட மாட்டாங்க. யாராவது அவங்கக்கிட்ட கேள்விகள்னு கேட்ட பணிவோட உபதேசம் கேட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுவதை போல் இந்த லோகத்துக்கே அவங்க உபதேசம் பண்ணுவாங்க. இப்போ சுகமகரிஷி பெரிய பிரம்மஞானி இல்லைன்னு சொல்லலை, அவருக்கு இருக்கிற அறிவும் ஆற்றலும் வியாசரையே மிஞ்சியதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவர் பகவானை அனுபவித்ததை நமக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பர்ஷித் மகாராஜன் தான். ஏன்னா அவன்தான் சுகமகரிஷி கிட்ட போய் இந்த வாழ்க்கையில் உயர்ந்தது எதுவோ அதை பற்றி எனக்கு சொல்லணும், மோட்சத்தை அடையிறதுக்கே எது உதவுமோ அதை எனக்கு சொல்லணும் அப்படின்னு அவனுடைய பிரார்த்தனையை வைக்க போகத்தான் சுகமகரிஷி இதை சொல்லியிருக்கிறாரு. அப்போது இதை சொல்கிறதுக்கு தூண்டுதலாக இருந்தவன் யார் அப்படின்னா பரிஷித்து தான். அப்போ நமக்கு கிருஷ்ணர் கதை கிடைச்சதுக்கும் காரணம் யார்? பர்ஷித்து தான் இல்லைங்களா. ஸோ அப்போ பர்ஷித்தினுடைய பெருமை என்ன, அவன் எப்படி பிறந்தான் அப்படின்றத தான் இந்த முதல் ஸ்கந்தத்தில் கடைசி பகுதியாக விளக்கப்பட்டிருக்கு. இந்த பரிஷித்தினுடைய பிறப்பு தான் மகாபாரதத்தின் கடைசி பகுதியும் கூட இல்லைங்களா. ஸோ அப்போது வாங்க இதில் எந்த பகுதியில் இருந்து வியாசர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். எடுத்த உடனே திரௌபதியின் மேன்மை அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்குது சரித்திரமே. திரௌபதி எப்பேற்பட்டவங்கன்னு அவங்களுடைய பெருமைகளை பலவாறாக விவரிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமாக நமக்கே தெரியும் திரௌபதி மாதா எவ்வளோ சிறந்தவங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, திரௌபதி 5 கணவன்மார்களோட இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். வருஷத்துக்கு ஒரு கணவனோட இருப்பாங்க. இந்த வருஷம் யுதிஷ்ட மகாராஜானா அடுத்த
வருஷம் வந்து பீம மகாராஜா. ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த இடைவெளி காலத்தில் ஒருத்தர் கூட இருக்கிறப்போ மற்றவங்க யாரும் அவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்ற விதி இருந்ததும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனால் இதில் கூடுதலாக ஒரு சுவாரஸ்யமான தகவலுங்க. என்ன அப்படின்னா, இந்த திரௌபதி மாதா ஒரு வருட காலம் ஒரு கணவனோட இருப்பாங்க இல்லையா? அடுத்த வருடம் ஆனா என்ன செய்யணும்? பீமன் கூட போறப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த முந்தின நாள் இரவு பொழுது ஒரு அக்னிய ஏற்பாடு பண்ணி அக்னி பிரவேசம் பண்ணுவாங்களாம். ஒவ்வொரு வருட முடிவுலயும் அவங்க தீக்குளிச்சு தன்னை வந்து பவித்திரமானவளா ஆக்கிட்டு தான் அவங்க வந்து அடுத்த கணவன் கிட்ட போவாங்க அப்படின்ற ஒரு குறிப்பு வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்க, சீதா மாதா ஒரு தடவை தீக்குளிச்சதுக்கு நாடு கொந்தளிக்குது. அப்போ இந்த திரௌபதி மாதாவினுடைய பெருமையை நாம என்னன்னு சொல்றது பாருங்க. ஒவ்வொரு வருட முடிவுலையும் தீக்குளிச்சு தான் அவங்க அடுத்தடுத்து தன்னுடைய வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி செய்திருக்காங்க. அவங்களுடைய பவித்திரத்தையும் அவங்களுடைய புனித தன்மையவும் இந்த உலகத்துக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க திரௌபதி அப்படின்றத இங்கே திரௌபதியின் மேன்மை அப்படின்ற தலைப்புக்கு கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த நம்ம கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இதுக்கு கீழே நிறைய ஸ்லோகம் இருக்குங்க. அந்த ஸ்லோகத்துலலாம் சொன்னதை நாம் சுருக்கி அப்படியே கதை வடிவில் வந்து நாம் வந்து இங்கே கொடுத்துட்றோம். சரிங்களா? ஸோ இப்போ திரௌபதியினுடைய பெருமை என்ன அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட தர்ம சங்கடம் அப்படின்னு வந்து ஒரு தலைப்பு. அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த போர்க்களத்தில் 18 நாள் போர் முடிந்தது. துரியோதனன் வீழ்ச்சி அடைந்து கீழே கிடக்கிறான். அப்போ வந்து என்ன ஆகுது? அஸ்வத்தாமனை படைத்தளபதியாக நியமிக்கிறான் இல்லையா? இந்த அஸ்வத்தாமன் இரவு பொழுது போய் பாண்டவர்களுடைய அந்த முகாமுக்குள்ள நுழைஞ்சு திரௌபதியினுடைய பிள்ளைகள் உப பாண்டவர்கள் எல்லாத்தையும் கொண்ட பாண்டவ வம்சத்தையே அழிச்சான். அப்படி கொன்னது மட்டும் அல்லாது என்ன பண்ணான் அப்படின்னா, அபாண்டவம் அப்படின்ற ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்து பாண்டவ வம்சம் அனைத்தும் வேரோட அழியணும், அவங்களுடைய கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையா இருந்தாலும் அழிந்து போகணும் அப்படின்னு சொல்லி வெட்டான் அப்படின்ற அந்த சரித்திரம் நாம பார்த்துருக்கோம். ஸோ அதைத்தான் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி அஸ்திரத்தை ஏவிட்டான். இப்போ ஏவின உடனே வந்து எல்லாரும் நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா, இருந்தது ஒரே ஒரு வாரிசு தான். யாரு? உத்தரையினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அபிமன்யுவினுடைய குழந்தை. அந்த குழந்தை மட்டும்தான் இவங்களுடைய குலவிளக்காவே இருக்கு. இப்போ இவன் விட்ட அஸ்திரத்தில் அந்த குழந்தைக்கும் ஆபத்து அப்படின்னு உடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ண பகவான் கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறாங்க. எப்படியாவது எங்கள் வம்சத்தை நீ காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனையை வைக்கிறாங்க. இதில் அத்தை செய்த துதின்னு சொல்லி ரொம்பவே, அத்தைனா யாருங்க? வேற யாரும் இல்லை, குந்தி மாதா தான். கிருஷ்ணருக்கு அத்தை வந்து குந்தி தான் இல்லைங்களா? குந்தி வச்ச சரணாகதி அந்த ஸ்லோகம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எளிமையான ஸ்லோகத்தால் சரணாகதி பண்ணுறாங்க. குந்தி மாதா வந்து, கோவிந்தனான நீ தான் எங்கள் வம்சத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையை வந்து வைக்கிறாங்க. வச்ச உடனே கிருஷ்ண பரமாத்மா எப்படி காப்பாற்றினார் அப்படின்ற சரித்திரமும் இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. அதாவது மகாபாரதத்தில் இருக்குது, ஆனால் கிருஷ்ணனுடைய பெருமையவே இதை கூறுறதுனால இன்னும் கொஞ்சம் மோர் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, கண்ணன் உடனே இம்மீடியட்டாக தன்னுடைய சக்கராயுதத்தை எடுத்தாராம். எடுத்து அந்த சிசுவுக்கு வந்து சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டாராம். ஆனால் அதையும் மீறி இந்த அஸ்திரம் உள்ளே போக தான் செய்தது. என்ன அப்படின்னா, பிரம்மாஸ்திரத்தை வந்து யாருமே எதிர்க்கக்கூடாது அப்படின்ற அந்த ரூல் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இட்ஸ் வெரி பவர்ஃபுல் அப்படின்றதுனால நாம் ஒன்றும் செய்யாமல் கையை சும்மா கீழே விட்டுட்டு சரணாகதி அடைஞ்சோம்னா அது நம்மளை ஒன்றுமே செய்யாது. ஆனால் எதிர்த்து போரிட்டோம் அப்படின்னா தான் வந்து அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ கிருஷ்ணன் வந்து அதனால தான் இங்கே என்ன யுக்தியை பயன்படுத்துகிறாருன்னா, சக்கராயுதத்தை வந்து அவர் பகவான் அவர் நினச்சிருந்தாருன்னா இந்த சக்கராயுதத்தை அந்த பிரம்மாஸ்திரம் மீதே ஏவி இருக்கலாம் இல்லையா? ஆனால் அதை செய்யலை. கண்ணன் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, நம்மளுடைய பாதுகாப்பை தான் என்ஷூர் பண்ணணும், அந்த அஸ்திரத்துக்கு கூட நம்ம சண்டை போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சக்கராயுதத்தால் முதல்ல அந்த சிசுவுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தானே உத்தரையினுடைய கர்ப்பத்துக்குள்ளே உட்புகுந்துடுறாராம் கண்ணன் வந்துட்டு. ஸோ அப்போது தேவகி
எத்தனையோ கோடான கோடி ஆண்டுகள் தவம் இருந்து இந்த கிருஷ்ண பரமாத்மாவை தன் கர்ப்பத்தில் சுமந்தாங்களாம். ஆனால் உத்தரையனுடைய பாக்கியம் என்ன அப்படின்னா, அவள் எந்த ஒரு தவமும் பண்ணல, அவள் கிருஷ்ண பக்தியும் பண்ணலை, அவளுக்கு அதனால் என்னன்னே தெரியாது. ஆனால் கிருஷ்ணர் அவளுடைய கர்ப்பத்தில் புகுந்ததுக்கு அவள் என்ன பாக்கியம் செய்தாளோ அப்படின்னு உத்தரையை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க. ஏன்னா அத்தனை ஒரு பாக்கியவதி, கண்ணனையே கர்ப்பத்தில் தாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவள் உத்தரா அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 கஷ்டம் வந்தபோது கூட அதுலேயும் ஒரு நன்மை இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நமக்கு எத்தனையோ கஷ்டம் வரும், அந்த நேரமெல்லாம் இல்லை இந்த கஷ்டத்தை பகவான் நமக்கு ஏதோ ஒரு நன்மைக்கு தான் செஞ்சுருப்பாரு அப்படின்னு நினச்சோன்னு வைங்களேன், நம்ம நினைக்கிற நினப்பே நமக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, பகவானை நினச்ச காரணத்தினாலேயே கண்டிப்பாக நன்மை நடக்குங்க. அதுதான் வந்து உத்தரையனுடைய விஷயத்துலேயும் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, துயரப்பட்டாங்க, ஆனாலும் கண்ணனை கர்ப்பத்தில் தாங்குற பாக்கியத்தை பெற்றாங்க இல்லையா. அப்போ கண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே சுற்றி சுற்றி வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றுறாராம். அத்தனை நாள் அந்த கர்ப்ப வாசம்ன்றது ஒரு இருட்டான அறை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கருவறை வந்துட்டு அவ்வளோ இருட்டான ஒரு சூழ்நிலையில் இந்த குழந்தை இருந்துட்டுருப்போ திடீர்னு மின்னல் போல் ஒரு பிரகாசத்தை பார்க்குது. அப்போது அப்படியே கையில் வந்துட்டு தாமரைப்பூ, கதை, சங்கு, சக்கரம் எல்லாம் வச்சுட்டு மின்னல் ஒளி போல் பகவான் வந்து காட்சி கொடுத்தாராம். அந்த குழந்தை அதிசயத்தில் சுற்றி சுற்றி, அதாவது கண்ணன் வந்து என்ன செய்கிறாருன்னா சுற்றி சுற்றி வந்து காப்பாற்றுறாராம். ஏன்னா அஸ்திரம் வந்து எந்த பக்கமும் இந்த குழந்தைய தாக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்போது இந்த குழந்தையும் தன் களத்தை சுற்றி சுற்றி பார்த்ததாம் பகவானை வந்துட்டு. பர்ஷித்து மகாராஜன் நேரடியாக மோட்சத்துக்கு போனவன். என்ன காரணம் அப்படின்னா, கர்ப்பவாசத்திலேயே பகவானுடைய தரிசனத்தை பெறப்பட்டவன் அப்படின்ற ஒரு சிறந்த ஏற்றம். அதனால தான் கர்ப்பிணியாக இருக்கிறவங்க நிச்சயமாக பகவத் வழிபாடு செய்யணும். ஏன்னா எந்த ஒரு குழந்தை தன் கர்ப்பத்தில் இருக்கிறப்போ பகவானுடைய திருநாமம் கேட்கப்படுதோ அந்த குழந்தைக்கு தான் பின்னால் பக்தி, ஞானம், வைராக்கியம் எல்லாமே வளரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பரிஷித்துக்கு வெறும் சுவாமி நாமம் மட்டும் காதில் கேட்கல, சுவாமியே உள்ளே வந்துட்டார். அந்த அளவு பாக்கியம் செய்தவன் இந்த பர்ஷித் மகாராஜன் வந்துட்டு. ஸோ அப்போது பகவான் வந்து காப்பாற்றி கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறாரு. ஸோ கர்ப்பம் வந்து கலைந்து போகலை, ஆனால் குழந்தைக்கு ஏற்பட்ட ஆபத்து இன்னும் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பத்தை கலைக்காமல் இருக்கிறதுக்கு பகவான் ரட்சித்துட்டாரு. ஆனால் இந்த அஸ்திரம் வந்து நின்றுக்கிட்டே தான் இருக்குமா. இந்த குழந்தை எப்போ பூமியை தொடுதோ அந்த நேரமும் வந்து இந்த அஸ்திரம் வந்து அவனை வந்து தாக்க தான் செய்யும். அப்படின்றதுனால இன்னும் இப்போ 50% பகவான் காப்பாற்றிட்டாரு. இன்னும் ரெஸ்ட் ஆஃப் த 50% வந்து இருக்குது அந்த பரிஷத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு. ஆனால் இப்போ இவங்க கர்ப்பவதியாக தான் இருக்காங்க. இன்னும் குழந்தை பிறக்கிறதுக்கு நாள் இருக்குது இல்லையா. ஸோ அந்த நாளில் மிடில் என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த சரித்திரமும் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ பகவான் வந்து ரட்சித்துட்டாரு. அஸ்வத்தாமனுக்கு சாபமும் கொடுத்தாச்சு. அவன் காட்டுக்குள்ளே போயிட்டான். அவனுக்கு வந்து மரணமே வராது, ரொம்ப மரணம் இல்லாமல் கஷ்டப்படுவான் அப்படின்ற சாபம் வந்து அவனுக்கு கிடைக்கப்பட்டுருச்சு. அவனும் போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் யுதிஷ்ட மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறமும் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி கண்ணன் வந்துட்டு பீஷ்மர்கிட்ட அழைத்து கொண்டு போய் அவருக்கு உபதேசம் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தார் அப்படின்ற அந்த சரித்திரம் வரைக்கும் நாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதே தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது இதில் கண்ணனை வந்து நிறைய பேர் துதி செய்திருக்கிறாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு குந்தையினுடைய ஸ்துதி வந்து பார்த்தோம் இல்லைங்களா. இதே போல் பீஷ்மருடைய ஸ்துதியும் வந்து இருக்குது. பீஷ்மர் வந்து அந்த கடைசி தன்னுடைய மரணப்படுக்கையில், அம்பு படுக்கையில் கண்ணனை வந்து எவ்வாறு துதி செய்தார், அவருடைய மனநிலை, அதாவது நாம் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தாருன்னு பார்த்தோம், அவர் பகவானை எவ்வளோ நேசிச்சார், அவருடைய பக்தி எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் நாம் பார்க்கலாம். பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு கோரி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நன்றி.